ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, ஆடி பெருக்கென்று தாலி கயிறு மாற்றக்கூடிய முக்கியமான நல்ல நேரம் என்ன? இந்த தாலி கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரத்தை கூட சேர்த்து நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். ஆடி 18 பேருக்கு தாலி கயிறு மாற்றும் பொழுது இதை செய்ய நீங்க மறக்கக்கூடாது. அது என்னென்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய ஒரு மாதம். இந்த மாதம் முழுவதும் நம்ம என்ன வரம் கேட்டாலும் அதை கண்டிப்பாக அம்மன் அருளுவார். அதுவும் குறிப்பா ஆடி 18ஆம் பெருக்கன்று, ஆடி 18ஆம் நாளன்று சுமங்கலி பெண்கள் தாலி கயிறு மாற்றுறது ரொம்பவும் விசேஷங்க. மேலும் ஆடி பெருக்கில் எது வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அந்த வகையில தான் இந்த 2024ஆம் ஆண்டு ஆடி 18 ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இது சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னே சொல்லலாம். இதுல செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. அதை பற்றியும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆடி பெருக்கன்று தாலி கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரத்தையும் இந்த பதிவுல பார்க்கலாம். சரி, என்னென்ன செய்யணும், நேரம் என்ன, இதை பற்றி இப்பொழுது பார்த்திடலாம். ஆடி பெருக்கன்று செய்யக்கூடியவை. ஆடி பெருக்கன்று முதல்ல நீங்க மஞ்சள்ல பிள்ளையார பிடித்து வைங்க. ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு செய்தாலே அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்றது ஐதீகம். அதற்கப்புறமா விநாயகரை வணங்கி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. நெய்வேத்தியம் வைக்க முடியலன்னா கூட சிறிதளவு வெல்லமாவது வைங்க. வெள்ளை கட்டி விநாயகருக்கு வைங்க, ரொம்பவும் பிடிக்கும் விநாயகருக்கு. அது போல ஆடி பெருக்கன்னைக்கு தாலி கயிறு மாற்றுவது ரொம்பவும் விசேஷம். அதனால நீங்க தாலி சரடு அணிந்திருந்தா கூட அதுல சிறிதளவு மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க. ஒருவேளை உங்களது தாலி சரடுல ஏற்கனவே கயிறு இருந்தா அது நீங்க மாற்றிக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளைக்கு மாற்றிக்கொள்ளலாங்க. புதிய தாலி சரடு நீங்க கயிறோட மாற்றிக்கலாம். சரி, அது மாற்ற உகந்த நல்ல நேரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காலையில 10:45 மணிலிருந்து 10:45 11:45 வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாலி கயிறு மாற்றாதீங்க. ஏன்னா சனிக்கிழமை ராகு காலம் 9:10, யமகண்டம் பார்த்தீங்கன்னா 1:30 3 மணி, குளிகை நேரம் 6 மணிலிருந்து 7 மணி. அதனால இந்த நேரத்தெல்லாம் தவிர்த்துட்டு தாலி கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரம் 10:45 காலை நேரம், அதிலிருந்து 11:45 வரைக்கும். மாலை நேரத்தில் எப்பொழுதுமே தாலி கயிறு பிரித்து கோக்கக்கூடாது, மாற்றவும் கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை அமாவாசை திதி அன்னைக்கு பிறந்துடுது. மாலை நேரம் 4:53 அமாவாசை திதி பிறந்துடுது. அதனால நான் சொல்லக்கூடிய நேரத்துல தாலி கயிறு நீங்க மாற்றுவதாக இருந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி கயிறு மாற்றினாலே கணவனுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்றது ஐதீகம். முக்கியமா பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கன்னைக்கு சுமங்கலி பெண்கள் மஞ்சள், குங்குமம், வளையல், பூ, பொட்டு இந்த மங்கள பொருட்களை தாம்பூலத்தட்டில் வைத்து ஒரு 3 அப்படி இல்லைன்னா 5 சுமங்கலி பெண்களுக்காக நீங்க இதை கொடுங்க. அதாவது மங்கள பொருட்களை கொடுங்க. உங்களுடைய குலம் இதில் விருத்தி அடையும், உங்களுடைய குலம் தழைக்கும். வீட்டில் எப்பொழுதுமே மங்கள பொருட்களை நீங்கள் வாங்கி இந்த மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வீடு சுபிக்ஷமாக இருக்கும். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு அரிசி, பருப்பு, உப்பு, புளி, இது எல்லாமே, எண்ணெய், இந்த பொருட்கள் எல்லாமே வாங்கி நிரப்பி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வாங்கி நீங்கள் நிரப்பி வச்சுட்டிங்கன்னா தன தானியத்திற்கு பஞ்சமே வராதுங்க. குண்டு மஞ்சளை ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று. இதை பற்றிய தனிப்பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். குண்டு மஞ்சள் வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எதை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்களை வாங்கி குவிச்சு வைங்க. பண வசதி இருக்கிறவங்க பொன் வாங்குங்க, அதாவது தங்கம் வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, இல்லைன்னா தங்கத்திற்கு இணையான இந்த பொருட்களை வாங்குங்க. உங்களால் தங்கம் வாங்க முடியலன்னா அதற்கு இணையான பொருள் குண்டு மஞ்சள், இதை மட்டும் வாங்க மறக்காதீங்க.
தாலிக்கயிறு மாற்றக்கூடிய நல்ல நேரம் பார்த்துட்டோம். அதே மாதிரி வீட்டில் தண்ணீர் வழிபாடு பண்ணணும். பூஜை அறையில் வைத்து தண்ணீர் வழிபாடு பண்ணணும். இது எப்படி பண்ணணும் அப்படின்றது செய்முறை விளக்கத்தோடு நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நம்ம சேனலில் பதிவு இருக்குது, அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கன்று வழிபாட்டு முறையை மேற்கொண்டு உங்களுடைய குடும்பம் மென்மேலும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டில் தன தானியத்திற்கு பஞ்சமே வரக்கூடாது. பொன்னும் பொருளும் மென்மேலும் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.